சூறாவளி தமிழ் கேமிங். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நானே பார்ட் 1ல் கார் எஸ்கேப் தான் போட போகிறோம். சட்டு புட்டுன்னு வளவளாமல் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சூறாவளி நீ சூறாவளி மாதிரி எங்க வீட்டுக்குள்ள போட்டுட்டியாடா? சூறாவளி நீ எங்க வீட்டுக்குள்ள சூறாவளி மாதிரி பூண்டுகிட்ட. அடப்பாவிக்கா டேய் கக்கூக்குள்ள காரிக்கை வச்சிருக்கிற யுனைடெட் காமன் சென்ஸ் என்ன அது ஒருத்தன் கக்கூஸ் போடும்போது அடிச்சு போட்டேன். ஆனால் அவங்க இன்னைக்கு அவன் ட்ரிப்பு போகலான்றான் காக்கி அப்படியே அப்படி வச்சுட்டு அப்படியே நான் ஒரு மண்டையில் போட்டேன் மயங்கிட்டான். அவர் வந்து அந்த கார்கி வந்து கக்கூஸில் விழுந்துருச்சு. நல்ல வேலை அந்த கக்கூஸில் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ளஷ் பண்ண அதுக்குள்ள வீடாவை கொடுத்து வீடால் ரத்தம் காராது. பேஸ் நச்ச பண்ணி தான் பேஸ் பண்ணி ரத்தம் காரக்கா ஒரு மாடியோட தலையை போட்டு அடிச்சு நசுக்கி போடுறது காய்ஸ். நம்ம கொண்டாட காலை உடச்சி போடுவோம். இதோட தெரியுமா இருப்பாங்க இந்த லூசாது. டாய் சூறாவளி எக்கடா ஓடி போயிட்டேன்? நானா எங்க ஓடி போயிட்டேனா? ஆமாண்டா எனக்கு கால் வலிக்கிறா. கால் வலிக்குதுன்னா போய் தாளத்தை தர வேண்டியதானே முட்டிலேது போவோம். ஏய் கிளவி அமைதியா இருக்கா இல்லையா? மூஞ்சி மேலே போடுவேன். மூஞ்சி மேலேயே போட்டான்னு சொன்னா மட்டும் போதுமா? ஆமா செஞ்சோம் காட்டணும்ல. காய்ஸ் இந்த மேப்ல சப்ப ஈஸியாக இருக்கும் காய்ஸ். ஆனால் சீவஸ்கே வந்து ஒரு கூட கிடைக்கவே கிடையாது. வா 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 ஏ வா வா சூறாவளி யாண்டா பாய்ஸு என்னைக்குமே மாசு இந்த பாட்டி. அதுவும் நீ ஒரு பொம்பல்ல அப்போ நான் பையன்கிட்ட மோதிரியே இதுக்கு மேலே மோதாத புரியுத கிளவி கேளுட்டு கிளவி பையன்கிட்ட மோதனா உனக்கு நீ போனோம் ஆசுபத்திரி. கிழட்டு கிளவி ஆசுபத்திரி ஒரு பையன்கிட்ட வச்சுக்காத கிழட்டு கிளவி. கிழட்டு கிளவி என்ன வச்சிருக்கேன்? என்ன வச்சிருக்கேன்? சொட்டை வச்சிருக்கானா பையன்கிட்ட மண்டை மேலே போடுறான்ல. ரெடி அதெல்லாம் ஓடுச்சு. ஏய் நான் ஒரு கிளவி. ஏய் கிளவி நிறையா இல்லையா ஒரு பாட்டை பார்த்தியா? பையன்கிட்ட மோதுனா அப்படிதான் ஒரு பொண்ணு அதுக்கிட்டு பையன்கிட்ட மோதுனா அடிச்சு கூட பார்த்துக்கோ. நான் என்ன சவுண்டா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது ஒரு கிழட்டு கிளவி இருந்துக்கிட்டு ஒரு பையன்கிட்ட நீ மோதுறியா? போட்டேண்ணா யாராச்சும் போடுவேன் எதுனா இதுதான் போட்டேன்னே. டவுன் மூடு வாய நாய மூடுதான் சொன்னேன். கேட்டால் அதெல்லாம் ஒன்று பேசல. அப்படிதா யாராவது ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பானா? கிளவி இங்கிலீஷ் கிளவினா அப்போ ஏன்டி நீ தமிழில் பேசுகிற? டரண்டோண்டோம் கேட்குறல்ல நீ ஒரு தமிழன். ஏய் நீ ஒரு தமிழன். ஆமாம் நான் தமிழன். நான் ஒரு இங்கிலீஷ்காரி தான். நான் சொல்லிட்டேன் இங்கிலீஷ்காரி. ஏய் நீ ஒரு இங்கிலீஷ்காரின்னா நம்ம மூஞ்சில் தூப்பேன் காரி. எப்படி இதுதான் எங்களை மாதிரி தமிழன்ஸ் கிட்ட எல்லாம் வச்சுக்கூடாதுங்கிறது. வச்சுக்கிட்டேன்
வச்சுக்கூடாதுன்னா எதுவாக இருந்தாலும் அடி சவால் மிதி உத எதுவாக இருந்தாலும் வச்சுக்கூடாதுங்கிறேன். புரிஞ்சுதா? இதுக்கு மேலே நக்கல் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நக்கல் பண்ணாலும் நான் மறுபடியும் நக்கல் பண்ணுவேன். ஐயா நக்கல்லாம் என்னதான் அது சரிதான். பொய் பேசுகிற கிளவி, உருட்டுக்கட்டை கிளவி, பொக்கப்பல்லு கிளவி, கிழட்டு கிளவி. பல்லே இல்லை, நான் பல்லு எல்லாம் பல் சுத்தம் வச்சிருக்கேன். ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாத. நீ பல் செட் வச்சிருக்கியோ கல் செட் வச்சிருக்கியோ என்ன செட் வச்சிருக்கியோ அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீ யாருக்கிட்டே சொல்ல இந்த ரகசியத்தை இந்த சூறாவளி மட்டும் சொல்லுவேன். பெரிய இந்த ரகசியம் இது பாரு. ஆமாம் விவாஸ், இது வந்து பல் செட் தான் பல் செட் வச்சிருக்கேன். அப்போல்லாம் இது ஒரு பக்கம் பல்லு கிளவே. அப்பனா ஈவில் ஊத்த பல்லு கிளவையா? நீ கிராயிங் என்னடா விளாடுற? அப்புறம் என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்க? இல்லை காம்பிரேட் கொடுத்துருவோம் பார்த்துக்கோ. ஐயோ ஐயோ காம்பிரேட் கொடுத்துருவியோ? ஐயோ அதை பார்த்தே பேசக்கூடாதா? ஆட் பண்ணுறேன் டைமரை தேவைங்களுக்கு மறுபடியும் ஷூட் பண்ணிட்டேன். டே வலிக்குதா வலிக்கட்டும். ஏய் என்ன பண்ணுற விளாடுற? வலிக்கணும் ஈஸி பீசி பர்றா அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கு. அப்படி எப்படி காது வலிக்கிறா? காது வலிக்குதுன்னா எனக்கு தான் நான் பாடுறதை கிட்டே காயத்துக்கு போல இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு நல்ல பட்டா நீ நல்ல பட்டா பாரு. நல்ல பட்டுங்க. என்ன பாட்டு பாடுறது? பாட்டே பாட வேணாம். இல்லை நான் பாட்டு பாடுவேன். சரி பாடாது. நான் பாடுவேன். ஏய் என்ன இங்கிலீஷ்காரன்னு எனக்கு தமிழுங்கிறியா? நானும் தமிழர்கள் பாட்டுலாம் பாடுவேன். அது எனக்கு பிடிச்ச தளபதியோட பாட்டை கூட நான் பாடுவேன். கைஸ் இங்கே கொஞ்சம் பாட்டு சத்தம் கேட்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. அது கண்டுக்காதீங்க கொஞ்சம். ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கு பாட்டு எனக்கு தெரில. கார்டு ஸ்கிப் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் போ. பொழைச்சு சரி வச்சுக்கூடா பரவாயில்ல. எப்படே கார் எஸ்கேப் பண்ண தெரியாதாடா உனக்கு? எங்களுக்கு பண்ண அப்போ என்ன பண்ண? ஹார்ட் மோட்டில் தான் கார் எஸ்கேப் பண்ணுவேன். ஏசி மூலம் நீ கார் எஸ்கேப் பண்ணுற, அப்போ உனக்கு கார் எஸ்கேப் பண்ண தெரியாதாடா? கார் எஸ்கேப் பண்ண தெரியாமல் நாய் உனக்கு கார் எஸ்கேப் பண்ண தெரியாத போலவே. மெமரியா கார் எஸ்கேப் பண்ண தெரியாது காய்ச்சி உனக்கு. அதனால தான் கார் எஸ்கேப் பண்ண சொன்னால் பண்ணல. எனக்கு பண்ண தெரியும்டா. அப்போ செஞ்சு பார்த்துடா. செஞ்சு காட்டுறாங்களே. நாங்கள் டோர் எஸ்கேப் தான்டா கைஸ். நான் ஃபஸ்ட்டு என் பிள்ளை டோர் எஸ்கேப் தான் போடுவேன். ஏன்னா டோர் எஸ்கேப் தான் பிடிச்ச எஸ்கேப்பு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சீவரு. ஃபஸ்ட்டாக சீவர் கொஞ்சம் சீவர் எஸ்கேப் கஷ்டமான கைஸ். இல்லை சீவர் எஸ்கேப் வந்து செகண்டாக போடுவேன். ஏண்டா? ஏன்னா சீவர் எஸ்கேப் நார்மல் மோட்டில் பண்ணுவேன். ஏய் காயப்பட்டாது. எனக்கு வர வயசு ஆயிடுச்சே. இப்போ இங்கே நான் வேற மொட்டை அடிச்சுனே, என் கம்பீரம் போயிடுச்சே. மொட்டை அடிச்சேன் என்ன எல்லாம் இங்கே போட ஊசி ஊதினா பார்த்தியா? எத்தனை சொல்றது? ஒரு பையன்கிட்ட வச்சுக்காத எதை வேணாலும். பையன் வச்சுருக்கனியா? அதான் மொட்டை பையனை ஒரு பையன்கிட்ட இன்னைக்கு மோதவே கூடாது. நான் மோதனா சொல்லி ஆயிடுவேன். ஏன்னா ஃப்ரீசிங் டேப் எடுத்துன்னு சொல்லி ஆக்கிட்டா சொல்லி ஆக்குடா.
எங்க மைய போட்டு ஆக்குடா என்னத்த சாம்பாரா இல்லை ரசமா ஆக்காக்குங்கிற நான் அப்படி சொல்கிறேன். இதுதான் எப்படி இருக்கணும்? மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லை அமைதியாக இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு கிளவி. நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்க. ஏய் கிளவி, நான் உன்ட்ட சொல்லிட்டேன் வயசாச்சுன்னா இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தை பேசாத. அவள் கெட்ட வார்த்தையே பேசலையா? ஏன் எனக்கு கெட்ட அப்புறம் மூடிட்டு இருக்கணுங்கிற கெட்டது தானே இது. அதான் பேசக்கூடாது பேசக்கூடாது உன்ன மாதிரி கிளட்டு கிளம்பிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்ல. கிளத்து கிளவுனா தான் நான் கிளட்டு கிளவினங்கடா வரும். கிளட்டு கிளவின்னு இருக்காங்களே, அதான் கிளட்டு கிளவுன்னு வந்துருச்சே. டரம் அடா நீ பாட்டு பாடிக்கிட்டே இருக்க. பாட்டில் பீஜம். அசிங்கப்பட்டையா பாலகுமாரி? அசிங்கப்படலடா. நீ அசிங்கப்படலன்னு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்தக்கு நீ அசிங்கப்பட்டுட்ட. அசிங்கப்பட்டாயா பாலகுமாரி? குமாரி குமாரி பாலகுமாரி அசிங்கப்பட்டாயா பாலகுமாரி? பாய் பாய். இப்போ ஏஞ்சலன்னாலும் என் நேரம். நம்பர் 1 நாம்பு வச்சுக்கூடா. அது எங்களுக்கு தெரியும்டா. வீல்கிறாங்க வந்துட்டேனே. எல்லாத்தையும் வந்து இருமாமிட்டியா அரசு. நான் சொல்கிறேன், நீ அந்த ஸ்ட்ரீம் பட் பண்ணுறா. அந்த கிழமைக்கு ஒரு டே ஸ்ட்ரீம் பட் பண்ணுறா. பாட்டு தாண்டா நீ பாட்டு தாண்டா பாட்டு தாண்டா. நான் அந்த ஷேர் வரடா. ஏதாவது குடிய முடியாதுடா, வயசாச்சுடா. ஏடா குடிய முடியாது. இடியத்தில் குட்டிட்ட ஏன் கிளம்ப இருக்கான், அதெல்லாம் அங்கே குத்துனேன். என்னடா இதயத்தில் தானே கிளம்ப இருக்கான், அதான் அங்கேயே குத்திட்டேன். அப்ப கிளவன் காலி. அம்மா என்ன இதயத்தில் ஊத்திட்டானா? ஆமா கிராம்பா. அதானே நீதான் இதயத்தில் இருக்க. இல்லையே நான் என் வீட்டில் தானே இருக்கேன். கிராலி கிளவிட பேசி ஒக்கா வாங்கிட்டியா? கிளம்ப சமையால கொடுத்தா போறே. நான் வீட்டில் இருக்கேன் சொல்கிறேன். வந்து வெந்தம்மா வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன் என்கிட்ட சொல்லிட்டான். இது இலக்கிறது இழந்தது இல்லை கைஸ். பக்கத்தில் பாட்டு தான் வருது. அவன் எனக்கு இருக்கு கவலையே இல்லை. அதே தான். எப்பா ஒன்றும் காப்பீடு கொடுத்துறாதீங்கடா சொல்லிடுறேன். பக்கத்தில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஐயோ நல்ல வேலை நல்ல வேலை. இந்த பாட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பக்கத்தில் சும்மா ஓடிடுது. எப்படி? இதுக்கெல்லாம் போய் பயந்துருமா கிளவி? அதானே இதுக்கெல்லாம் போய் பயந்தானா என்ன எவ்வளோ நாட்டிலே மிகப்பெரிய கோலன்றாங்க. ஆமாம் அதெல்லாம் பசங்களே கிடையாது பசங்க. அதான் நாங்களாம் சிங்கிள் பசங்க. சிங்கிளாக அதை வந்து இருக்கோம். சிங்கிள் பசங்க சிங்கிள் பையன்டா. அதான் பசங்க. அந்த டைமர் ஆஃப் பண்ணுறா. நெக்ஸ்ட் பாட்டலாம். இப்போயா நாளைக்கா? என்னைக்கோ. காய்ஸ் நீ
ஓடிட்டியா காய்ஸ் என்ன பண்ணணும் தெரியல சீரியஸ் பண்ணா இதே மாதிரி துரத்தும் போடுங்க துரத்துக்கெல்லாம் விடக்கூடாது காய்ஸ் நானும் சீரியஸ் கேம் ஹார்ட் மீட்டில் பண்ணிட்டா ஆனால் நெக்ஸ்ட் டைமில் பண்ணுறது யோசிக்கண்டா நீ வந்தால் வரட்டி போ காய்ஸ் உங்களுக்கு இந்த கிராண்ட்பா கொடுத்த தக் லைஃப் பிடிச்சிருந்துச்சுன்னா தக் லைஃப்னா தெரியலையே அப்புறம் என்ன சொல்லுங்க தக் லைஃப் அதான் எனக்கு தெரியும் காய்ஸ் இந்த கிராணியை 3 பாட்டும் முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் கிராணி 2 போடலாம் கிராணி 2க்கு எல்லா எஸ்கேப்பும் முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் எனக்கு கிராணி 1 கிராணி 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமாம் இன்னொரு காக்குவில் எங்கே இருக்கும் அந்த சீவரத்தோட குரூ போட்டு இன்னொரு காக்குவில் இன்னொன்று காக்குவில்லா ஐ டோன்ட் நோ சொல்றா ஐ டோன்ட் நோ ஏய் கட்டாரடா கால் ஒலிக்கிறா நானே ஹெட்ஃபோன் போட்டுறேன் அது எங்கன்னு சொல்றா ஐ டோன்ட் நோ I don't know, I don't know, I don't know, I don't know. ஏய் என்னல எங்கடா பீடா போட்டு துப்போம் நவுரா திடீர்னு அந்த சைடு ஒரு நிமிஷம் ஏன்டா பயப்படாம இருக்க உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் I am not a woman. I am a man. I am also a man. இல்லை you are a woman. I am also a man. ஏன்டா இப்படி வர என்ன சாப்பிட்ற அதனால கத்திக்கிட்டா ஒன்று கத்திக்கிட்டா ஒன்று இல்லை 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 அதான் இல்லை வேணா கட் பண்ணுற அந்த சைடு போகிறதுக்குள்ளண்ணா கிளவி அந்த சைடு போனால் எனக்கு நல்லாது நீ அந்த சைடு போனா ஒரு விஷயம் நல்லாவே இருக்காது எப்படி சாப்பிட ஓட்ட மாட்டியா ஏன் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போக தேவையில்லடா ஏன்டா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனால் என்ன இருக்கும் கட்டிங் பிளேயர் கட்டிங் பிளேயர் டக்குன்னு போடா பாட்டுருச்சுடா இப்போ தானே எனக்கு பாதிச்சு கரெக்டாக சொன்னான் நம்பர் 1 தானே பார்த்தேன் பாட்டியா இந்த மாதிரி பண்ணால் எப்படி தான் காசாகும் என்ன ஆகும் இன்னொரு காக்குள் எங்கடா இருக்கு திரும்பிச்சுனா ஓட வேண்டியதான் போட கொஞ்சம் நம்ம இந்த சீவரத்துக்குள்ள வேலையே இல்லை இந்த சீவரத்துக்குள்ள வேலையே இல்லைடா கிராணி பாட்டுச்சுடா சட்டம் கேட்டுச்சா நல்லாவே கேக்குது நீயே போட்டுக்கூடா ஆடு வலிக்குது சூறாவளி ஓடி போயிட்டிய பைட்டு சூறாவளி என்னைக்கும் ஏய் புலி புலி வந்து பதுங்குதுன்னா அதோட வேட்டையாட போதுன்னு அர்த்தம்
புலி என்ன எப்போ பதுங்குதோ அப்போ அது வேட்டையாட போகுது. பதுங்காமல் இருக்கிற நேரத்தில் அது பாய போகுது. புரியுதா? புரியல. புரியாது. ஒன்றை மாதிரி மண்டையில் மசாலா இல்லாதவங்களுக்குலாம் எப்படி புரியும்? மண்டையில் மசாலா எப்படா இருக்கும்? மூணாடா இருக்கும் லூசுப்பையா அப்படி நீ கேட்ப. கீழே தான் இருக்கியா? கீழே தாண்டி இருக்கேன். அது என் கிளவுட கட்டுறதா என் பொட்டையில கருது. சீப்பா பொட்டை மறுபடியும் என்ன அப்படி சாயிர இப்படி கீழே போடு போடு. காக்கா கிட்ட ரெஸ்ட் பேலக்கு இருக்கு நான் நினைக்கி. காக்கா கிட்ட என்ன இருக்கும் போய் பாரு. காக்கா கிட்ட என்ன இருக்கும்? தெர கபுல் அட கிளவி எப்படி அங்கெல்லாம் எப்போவோ டெவலப் ஆகிட்டோம். நீ இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கியே. எப்படி நான் ஒரே தெருவில் போட்டேன்னு சொல்லு. டபுள் கிளிக் பண்ண. என்ன டபுள் கிளிக் பண்ணுறதுன்னா மவுஸா டபுள் கிளிக் பண்ணுறதுக்கு? அது ஃபோனில் அந்த ஹேண்ட் மேன்ஸில் நீ டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னால் எனக்கு புரியலையா? வேறு ஒன்று எப்படா சொல்கிறது? வாயில் வாயில் தானே சொல்கிறேன். வாயில் தான் சொல்கிறேன். அதான் வாயிலங்கிறேன். என்ன மூக்கால சொல்கிறேன்? இல்லை நீ பேசும்போதே அப்படி தான் இருக்கு. இன்னொரு காவல் அங்கே தாண்டா இருக்கு. ஓ மறந்து போயிட்டேன். மறந்து போச்சு. மறந்து போச்சு. ஜஸ்ட் மிஸ். அந்த கேமரா போய் ஓடடா. என்ன கேமரா போய் உடைக்கிறியா? ஏய் என்னடா கால் மாட்டிக்கிச்சுடா. ஓ சாரி பாய்ஸ். ஜோ அடா டைமர் ஆஃப் பண்ணு. காணி முடிஞ்சிருச்சு. டேய் நீ செட்டடாடா ஏன் உயிர் விட்டுருச்சுடா. கிளம்பு. நீ இப்போடா சேவற கிளவி எத்தனாட்டி போட்டு துவச்சிடுத்துக்கணும். கிளவி எங்கடா எனக்கு போட்டுச்சு? அது நான் மாட்டிக்கிட்டேன்டா. மாட்டிக்கிட்டியா? நீ அதான் நானே செத்தேன். என்னடா நான் அது பாருங்க இந்த கிராணி எத்தனை வாட்டி போட்டு தானே அது என்னைக்கும் காய்ஸ். வாடி வாடி நில்றா. பாடி சூறாவளி. சூறாவளி தான். ஆமா எனக்கும் கண்ணு தெரியும்டா. உனக்கு மட்டும் கண்ணு தெரியாது. என் கை பாரு இருக்கு. I am here. Where? சவுண்ட் கேக்குறாடா. சவுண்ட் கேக்குறா? இல்ல. டே அரை போய் டக்குன்னு மூடுடா. இன்னும் பேட்லாக்கி வந்துட்டு கடிச்சாலும் நம்ம போயிடுவோம் காய்ஸ். ஆனால் பேட்லாக்கி எங்கே இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும் காய்ஸ். ஆமாம் காய்ஸ். அப்புறம் ஏன்டா போகாமதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் காக்கு வேணும். ஆமாம் சொட்ட கிளவி. டக்குன்னு செயின் கட்டரை வச்சு ஒயரை கட் பண்ண முடியும். இந்த கிளவி ஒரு பேக்கு கிளவி. யார பண்ற பேக்குன்ற அப்புறம் இல்லையா காய்ஸ். ட்ராப் போட்டால் கூட அரையத்துல கொஞ்ச நேரம் நிற்கும் காய்ஸ். ஏன்னா அதான் சவுண்டு போடுச்சுல்ல. ஆமாம் ட்ராப் போடாமல் சவுண்ட் கேட்கும்ல. டே பெரிய பண்ணா சின்ன போடக்கூடாதுடா. கொஞ்சம் பெருசா போடு. பப்பாரு சாய் பேக்கு சாய் சாச்சு. ஏ பேக்கு கிளவி
என்னடா என்னடா ஏய் தக்காளி ரொம்ப கடுப்பாத்தாதா நான் கடுப்பே ஏத்தலடா லாங் வீடியோ போயிரும்டா சே ஏறா நான் பண்றேன் அதை எடுத்து போடாத ஏன் என்னடா கைஸ் இது பாட்டு கேட்குது கைஸ் எங்களுக்கு மன்னிச்சுக்கோங்க ஏன்டா நீ வேற பொருள் தூக்கிட்டான் போடுமாடா இவன் அப்படி ஒரு இது அழுங்காம வைக்க மாட்டானா இப்படி தூக்கிதான் போடுறான் லூசாட்டா ஹை கிளவி ஏன்டா சூறாவளி என்னடா ஆச்சு உனக்கு நான் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டியா நான் ட்ராப் வச்சுட்டு போகலாமா சரி பரவாயில்ல பாவம் விட்டுட்டு போயிடுவான் நான் கீழே குச்சி 1/2 மணி நேரம் ஆச்சு ஏன்டா சவுண்ட் கேட்குறாடா சிப்ப கடு கலையக்கா நீர் அது இருக்க போதே போய் போடுறா பாரு லூசாட்டம் அது இருக்க மட்டும் போகிறேன் எல்லாரும் அது இல்லாத போதாட்டா போடணும் தப்பா நான் கொஞ்ச நேரத்துக்கு வீடு வர இருக்கேன்டா வாயிலாம் அடிக்கிறேன் இப்போ அந்த கிளம்பி பண்ணுற கடுக்கெல்லாம் நான் செவ்வுண்டே பொண்ணு இருக்கு அது கண்மத்தில் தான் போகுது ஏன்டா அது மட்டும் 1/2 மணி நேரம் போடுற லூஸாடா நீ போடா போடாதனால போடா ஒன்னா வடி பார்த்துருச்சுடா சும்மா போடுறானா சும்மா கைஸ் நான் வெளியே போயிட்டு பண்ணுறேன் எனக்கு செம்மையாக வேண்டாது இப்படியா வந்துட்டேன் கைஸ் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் தாய் நான் கிளம்ப அச்சோ சாண்டா நீ வேற நான் கிளம்ப செக் பண்ணி இந்த சைடு வரும்போது செக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ வந்துட்டு உடச்சு போட்டிய ராணி நீ என் வீட்டுக்கு வரியா என்னடா இந்த சூறாவளி பண்ணிட்டான் கேமரா உடச்சு போட்டான் அது எனக்கும் தெரியும் தான்ப்பா அவன் உடச்சு போட்டான் அதனால பிடிச்சது ஹே கேரட்டு கிளவி ஆடி முடிஞ்சங்க ஏய் என்ன எப்படியே சூப்பரா இருக்குடா எப்படி எதை எடுக்கணுமோ அது தூக்கி போட்டோம் பார்த்தியா திருப்பி பண்ணுறா சரி கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படி தான் கேஷ் ஆகும் ஹேங் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தா எத்தனை பேர் காக்கு வட்டாமா மெட்ரு யாய் மீனே மாமேன்னு சொல்லலையே யாய் கலையா கண்ணீருண்ணா கண்ணீருண்ணா யாரை பாட்டு பாடுறாங்க எனக்கு பிடிக்கலடா காப்பி ரேட்டு ஒரு மனம் கட்டி வராத நீ 3 என்ன கட்டியா அவையார் வந்து ஆத்திச்சூடி இதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க வேணா காட்டுதான் இப்போ பாஸ் பண்ணி படிச்சோங்க சடனா டைம் இல்லை ஆமாம் டைமே இல்லை ராணி போட்டு தள்ளுறா சொரான வேண்டாம் போட்டு வச்சுருக்காங்க
கலையா 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 சார் காய்ஸ் கிராணி கிளைய சுத்த வைக்காம விட மாட்டேன்டா. நான் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன்டா காய்ஸ். சொல்லு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் எல்லாம் போட்டுக்கோங்க. திரும்ப நாங்கள் கிராணி எத்தனை வாட்டி கொண்டுருவோன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு. ஆமாம், ஆஃபாக பார்த்துட்டு சொல்லாதீங்க. அதான் ஏய் யாராவது கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். நான் வீடு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. என்றைக்கும் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். இங்கே இந்த கிராண்ட் கடுப்பே தெரு. அப்படியா? ஆமாம். சரி வாடா போட்டு பர்றா போடுன்னு பழகிது. அந்த கேட்டு தட்டி விட்டு தான் போகிறோம்டா. அவன் கேட்டு இருக்குல்ல, காட்டு வலிக்கிறா போறல சட்டை போடாம இருக்குடா. கலையா கண்ணீர் தோட சுடா சர்பத்தை இவனை மதையாதும் பாட்டலுங்க வரல வரல. சொல்லு பாட்டு ஒழுங்கா பாசி என்னைக்குமே மாசு கசி எப்பவுமே இல்லை. இந்த கிராண்ட் என்னைக்கும் லூஸு. கிராண்ட் எனக்கு லூஸுடா. லூஸு டைட்டு. அது லூஸாக இருக்குடா. மண்டை நட்டு கண்டுக்குச்சுடா. வளராத பாவடைய லூஸாக போட்டிருக்கு. தலையா கண்ணேறு நான் போடுச்சு. இப்போ கூட என்ன ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கே தெரியும். பெட்லாக்கி சொல்கிறேன். இந்த பெட்லாக்கி கடிக்கிறதுனா காய்ஸ் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுங்கிறல சொல்லலாம். ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சுன்னா காய்ஸ் கிடைக்கும். இது கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காய்ஸ் இந்த பெட்லாக்கி. ஆமாங்க பெட்லாக் கஷ்டமாக இருக்குமா? ஆமாம் டாய் நான்டா என் உடம்பு பேடு தேய்ச்சி வச்சுருக்கேன். அடுக்குழியாடா ராணி பாய் பாய் சொல்லிட்டு போவியா? போட்டுட்டு தான் போவேன். அதான் போட்டு தள்ளிட்டியா? மறுபடியும் கொடுக்கணும்ல. டாய் எனக்கு போர் அடிக்கும். ஹலோ ராணே. நான் லேட்டாக தானே வருவேன். நீ தூங்கவும் எப்படி சாவடிப்பேன். ஏன்டா போட்டு போட்டு பண்ணுறா? கொஞ்ச நேரம் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாரு. நான் ரெஸ்ட் எடுத்துருங்கல்ல. சரி இப்போ வா. டைம் ஆஃப் பண்ணுறேன். நான் என்ன செய்வானா வருவேன். என் வழி தண்ணி வலிலாம் இல்லை, ஒரே வலி தான். என் வழி ஏய் ஏய் பாய் பாய் ராணே. கைஸ் பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் பாய் பாய் ராணே. இதோடன் விடை பெறுவது உங்கள் சூறாவளி.